நீங்க பாருங்க, எந்த ஊரா இருந்தாலும் ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. மரக்காணத்தை பத்திங்க, 10 வருஷத்துக்கு முன்ன மரக்காணம் இருந்ததுக்கோ 20 வருஷத்துக்கு முன்ன மரக்காணம் டவுன் இருந்ததுக்கோ இன்னைக்கு எவ்வளவோ மாற்றம் இருக்கு, எவ்வளவு வளர்ச்சி இருக்கு. நிறைய கடைகள் வந்திருக்கு, நிறைய வியாபார நிறுவனங்கள். ஆனா எல்லா வியாபார நிறுவனங்களையும் யார் நடத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் ஸ்டேட்டுங்க தான் வச்சிருக்காங்க. அங்க இருக்கிற சின்ன கடை, இங்க ஒரு பிளாஸ்டிக் டம்ளர் வாங்கணும்னா கூட ஸ்டேட்டுக்கிட்ட தான் வாங்கணும். எல்லாம் இங்க வந்து அவங்கதான் கடைகள் எல்லாம் நடத்துறாங்க. இங்க இருக்கிறவங்க யாரும் கடையை கூட நடத்த முடியும். ஆனால் மரக்காணா மாதிரியான ஒரு சிறு நகரங்கள்ல ஒரு வளர்ச்சி இருக்கிறது. ஆனா பக்கத்துல போங்க, ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி ஒரு கிராமத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்னால அந்த கிராமம் எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் இருக்கு. என்ன வித்தியாசம், இப்பெல்லாம் கரண்ட் வந்திருக்குது. அதுலயும் பஞ்சாயத்து தலைவர், அது ரிசர்வ் பஞ்சாயத்தா இருந்தா அவரு முன்முயற்சி எடுத்து நம்முடைய 300 பஞ்சாயத்துல பஞ்சாயத்து தலைவராக இருக்கிற நம்முடைய மாவட்ட மலைச்சாமி போல யாராவது ஆர்வம் உள்ளவர்கள் பஞ்சாயத்து தலைவராக வந்தால், அக்கறை உள்ளவர்கள் வந்தால் அவங்க முன்முயற்சி எடுத்து ஏதோ ஒரு சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க. மற்றபடி எந்த மாற்றமும் வரவில்லை. இன்னைக்கு அரசாங்கம் கட்டி கொடுத்த தோப்பு வீடுகளை கூட ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம